வெல்கம் டு பாஷ் ஐடியாஸ். வெல்கம் டு பாஷ் ஐடியாஸ். திரும்பி ரெண்டு வெல்கம் முதல்ல தொண்டை கட்டிச்சுரா, கொஞ்சம் கரகரம் தான் இருக்கும். 2 வெல்கம் சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்? அடுத்தது இது பிக் பாஸ் மாதிரி டே எத்தனை டைம்ல சொல்லிருக்கேன். ஆமா, நாள் 3, நேரம் 1:45. ஆமா, ஆனா இதுல என்ன பிரச்சனைனா நம்ம கிளம்புனது எத்தனை மணி? இதான் முதவே வரும் 2 மணி ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு 2 மணி ஆயிடுச்சு. அதான் ஒரு நாளைக்கு வந்து 2 ஸ்பாட் தான் விசிட் பண்ண முடியும் போல. அந்த அளவுக்கு விசிட் பண்ண உங்களை வச்சு 2 இல்ல 1 கூட விசிட் பண்ண முடியாது. என்ட்ரி டிக்கெட் போகணுமா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இடம் பாருங்களேன். இது வந்து அக்குட்டா ஃபோர்ட் சொல்லுவாங்க. அங்க வந்து நம்ம இப்ப அக்குட்டா ஃபோர்ட்டா? ஃபோர்ட். சரி, ஓகே. சரி, உள்ள போயிட்டு என்ட்ரி என்ன கொஞ்சம் ரேட் அண்ட் பெஸ்ட் புக் பண்ண வந்துருமா? ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுப்போம். என்ட்ரி எடுத்துட்டு பசங்களே வந்து அக்குட்டா ஃபோர்ட் கூட்டு போயிட்டு அப்படியே அக்குட்டா ஃபோர்ட் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தா ஒரு ஏதோ லைட் ஹவுஸ் இருக்குது போல. அந்த பசங்க இல்லடா, நம்ம பசங்க. இப்போதைக்கு நீங்க தான் பசங்க. அப்ப உள்ள வரட்டும். சரி, வாங்கிட்டு வந்துருமா? சரி, வா அப்படியே வாங்கிட்டு வந்து அப்படியே யாருக்கு? ஃபாரினர்ஸ்க்கு நம்ம 25 நம்மளுக்கு 25 இல்ல கவுண்டர் சிட்டிசன் அண்ட் என்ஆர்ஐ 25. ஏய், நம்ம ஃபாரினர் இல்ல, நம்ம இந்தியன்ஸ். 25 தான் நம்மளுக்கு. ஒரே டைம்ல 2 பேரும் பேர் போட்டுருக்குது. ஏய், ஃபாரினர் இவரு தான் ஃபாரினர், இன்னொரு ஃபாரினர். ஆமா, நானும் ரவுடி தான்டா. சரி, ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடு. சில்ட்ரன்ஸ் ஃப்ரீயா? வினோத் ப்ரோ உள்ள போய்டா. சில்ட்ரன்ஸ் ஃப்ரீயா நீ போறாரு. சில்ட்ரன் அப்போ 8 கவுண்ட். போர்டிங் பாஸ் இங்கே வாங்கியாச்சு. எவ்வளவு போர்டிங் பாஸ்? கமெண்ட்ல வந்து எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்பறம் தெரியுது. இத கொடுத்தா உள்ள விடுவாங்க. எவ்வளவு இது? 1.25 ரூபாய் ஃபார் அடல்ட். ஏசி இருக்குது. ஏசி என்டிபிஎஸ் 20, மியூசியம் ஏசி 5 அக்கௌண்ட் 5 இருங்க. ஆமா, 25 தாங்க. சைல்டுக்கு டிக்கெட்டே கிடையாது. அதுதான் கொடுத்துக்கிறேன். மினி சைல்டு காட்டுங்க. மினி சைல்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே போவோம். பீப் போட்டுருக்கோம். சூப்பர் போட்டோ கூட. அபாகஸ் போலாம் வா. மீண்டும் போட்டு கத்தன்னு இருக்கிறான். நல்லா ஒன்று வாங்கிட்டீங்க சரிங்களா? வா, ஒரே கொடுப்போம். போயிட்டு அப்படி ஏறிட்டு அப்படி லைட் ஹவுஸ் பார்க்கணுமா? இது ப்ரோ இதுதான்டா படத்தெல்லாம் வருவானே, அவன் தானே அவன். அதுல அதுவும் தெரியல போ. அதுல மனுஷ கோயிலால ஓடி வருவாங்களே உயிரே சாங்ல ப்ரோமோஷன்ல. சரி, அந்த போட்டோ எடுத்து போவோம். இதோட ஹிஸ்டரி தெரியுமா? ஹிஸ்டரிலாம் தெரியாது ப்ரோ. ஹிஸ்டரிலாம் ஆமா, ஹிஸ்டரி இல்ல. இந்த ஹிஸ்டரி தெரியுமா? தெரியல. அவனுக்கு ஹிஸ்டரியே தான் ஹிஸ்டரின்றது வருது. தெரியுமா? தெரியாது ப்ரோ. எனக்கே தெரியாது. போன கூடாது. பண்ணிக்கிறாங்கப்பா 1912. ஓகே, அந்த போர்ச்சுகீஸ்லாம் இருக்கிறாங்கல்ல. ஆமா, அது பண்ணது. ஓகே, கடல் மார்க்கமா இருக்கு தெரியுமா? அந்த கடல் மார்க்கமா, அதாவது கடல் மார்க்கமா வந்து ட்ரேடிங்காக யூஸ் பண்ணிட்டு லைட் வச்சு அப்படியே அதுக்காக யூஸ் பண்ணதான் அந்த ஃபோர்ட். ஓகே ஓகே. இது கட்டும் போதே லைட்டர்ஸும் கட்டிட்டானுங்க. ஓகே, என்ன அவங்க கட்டினதா? ஆமா, 1912 அப்ப கட்டினது தான் இது. அவன் வச்ச பேர் தான் இதுவும். அப்படியே அது காலப்போக்கில் அப்படியே மெயின்டைன் பண்ணி இவனை இதாகிட்டாங்க. இதே மாதிரி ஸ்பாட்லாம் பாண்டிச்சேரி இருந்துச்சுன்னா பாண்டிச்சேரி எவ்வளோ ஃபேமஸ் ஆயிருக்குல்ல? அது என்னமோ கரெக்ட் தான். நைட்டு 4 மணிக்கு ஒரு பப் இருக்குமா? அது என்னமோ கரெக்ட் தான். போனோம் அப்படி சொல்லு. இதுல வந்து ஒரு வீடியோல தெரியும். அப்ப போயிருக்கீங்க. அப்ப போனோம். எதுக்கு பிரிச்சு பேசுறேன்? செங்கோட்டை கேட்கறது ப்ரோ. செங்கோட்டையா? இங்க இருக்கு செங்கோட்டை. தலைமை செயலர் தான் வாங்க போறோம். செங்கோட்டை என்னடா எப்ப ஏறது? அப்படியே அங்கிட்டு பாருங்க. ஃபுல்லா வந்து அந்த அங்க பேர அப்படியே பீச் சூப்பரா இருக்கு பாரு அந்த இடத்துல. இந்த இதுல தான் வரணும். இப்படி போலாம் இதெல்லாம் டூர்ல போயிடலாமே. இதெல்லாம் இருங்க. அப்படியே போவோம் ப்ரோ. இந்த ஃபோட்டோ வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து 10 மினிட்ஸ் தான். 10 மினிட்ஸா? ஆமா, 10 நிமிஷம் தான் ஒதுக்குறோம். ஷார்ப்பா முடிக்கிறோம்.
இது போயிட்டு வந்து எவ்வளவு ஆகும்? 10 நிமிஷத்துல எவ்வளவு தூரம் ஏற முடியுமா? 4 இடத்துல உட்காருவோம். அதான் 10 நிமிஷத்துல எவ்வளவு தூரம் ஏற முடியுமா அவ்வளவு தூரம் ஏறி இறங்கிட வேண்டியது. இவ்வளவு இதுக்குள்ள போகுது பண்ணுங்க. இதுக்குள்ள இது உள்ள போய் பாக்குறது நினைக்கிறேன்டா. இது வெளியே பாக்குறது உள்ள போகுமா? உள்ள போலாம் வாங்க. ஏய் இது டிக்கெட் செக்கிங்கா? ஓகே டிக்கெட் செக்கிங் வாங்க. 9:30 5:30 சைடுல போமா. தெரிஞ்சு ஸ்ட்ரைட்டா போலாம்னு நினைக்கிறேன். மேல ஜில்லுன்னு இருக்குது. மேல ஏத்தி போலாம். மேல இல்ல சைடுல இருந்தா ஜில்லுன்னு வருது. டேய் இங்க பாருடா. இது எதுக்கு இது போயிட்டு வந்தேன்? மின்மினி பூச்சி மாதிரி புஷ்னு போறாரு பாருங்க. மின்மினி பூச்சா? இல்ல அவருதான் இவரு தள்ளின்னு போறாரு. சரி இவரு தான் அவரு தள்ளின்னு போறாரு. ஆமா ஆமா. அவருக்கு இவர் சப்போர்ட் இவருக்கு அவர் சப்போர்ட்லயே போறாங்க. வயசான ஆள் சுத்தமா ஏற மாட்டோம். நான் அதுக்கு தானே தண்ணி எடுத்து வந்தேன். நீங்க என்ன சாப்பிடுற பேர்ல இந்த தண்ணியை காலி பண்ணி எம்டி பாட்டில கையில சும்மா எனர்ஜி ட்ரிங்கா? எனர்ஜி ட்ரிங்கா? என்ன இது? மேல இருந்து ஓ வாட்ச் டவரா? This is New York City. கேமராமேன் கம்மி பண்ணு. ரெக்கார்ட் ஆகும். ஒரு தீவு இது. மோல வந்து முழு அது தீவுன்னு நினைக்கிறேன்ல. அது ப்ரோ. அவன் தீவு. ஆமா ஆமா. இது வந்து லக்கூன் மாதிரிடா. இப்படி அப்படியே ஒரு லக்கூன் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுல போய் கடல்ல மிக்ஸ் ஆகும். ஓகே ஓகே ஓகே. எல்லாம் ஒரு தம்பி இங்க வா. நீ எதை எடுத்து நிக்கிறீங்க? வா இங்க வரா. இவன் எதை எடுத்து சொல்ல எதை எடுத்து நிக்கிறான் பாரு. அவன் எடுக்க மாட்டான். பாப்பாங்க. அவன் யாரும் பாக்குறதுக்கு இல்ல. அது அவன் பாக்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறான். கண்ட்ரி ப்ரோ 4வது முனையா இது? இது வந்து எத்தனை முன்னே தெரியல ப்ரோ. 4th கார்னர். லைட் ஏறுமாடா? இது வந்து அக்னி மூலை நினைக்கிறேன் அப்ப. அக்னி மூலை. என்ன வெயில் ஓரடி இந்த இடத்துல. லைட் ஹவுஸ் அலோ பண்றாங்களா? எங்க இருக்கு? இது லைட் ஹவுஸ் தான். அதாவது லைட் ஹவுஸ். ஓ ஏய் அவன் நேத்து பார்த்து தமிழ் பார்த்து லைட் ஹவுஸ் கொண்டு ப்ரோ நல்லா இருந்தது லைட் ஹவுஸ் அப்படி. அது இந்த லைட் ஹவுஸ் வேற ஒன்று இருக்கும் போலயே லைட் ஹவுஸ் இப்ப. எந்த லைட் ஹவுஸ் சொல்லியே? ஆனா இது ஆக்சுவலா வந்து அவனுக்கு நல்லா இருக்குடா. அவனுக்கு நல்லா இருக்கும். உனக்கு வியூ நீ எந்த வியூ சொல்றேன்னு எனக்கு தெரியும்டா. போறாலும் நீ எந்த வியூ சொல்றடா? ஏய் அங்க போற வியூ. இதுதான் வியூ. இதான்டா வியூ. நீ சொல்றது இல்ல. கையை வச்சு அப்படி போற இதான்டா வியூன்ற மாதிரி போடுறான். வீரபாய் தான் சொல்லி. வீரபாய் தான் அதான் சொல்லி இருந்திருப்பான். அங்க போறாங்க. ஏய் வந்துட்டாரு தலைவர் கூட தான் இருக்கிறாரோ. ஏய் வியூவை காட்டுறா. பயங்கர வியூடா. ஐயோ இதை கட் பண்ணிடுங்க. கேமரா வண்டி ஓடிட்டு தான் இருக்காடா. ஆமா நான் பாத்துக்கிறேன். என்ன ப்ரோ இது பேரா? இது பேர் வந்து ஃபோர்ட் அக்குட்டா ஃபோர்ட். அக்குட்டா ஃபோர்ட் எப்போ போறீங்க? அக்குட்டா நல்லா இருக்கிறான்டா. செம்மையாக்குறான்டா. சூப்பரா இருக்குது. உங்க ஒய்ஃப் கிட்ட காட்டுங்க. ஏய் வியூ நல்லா இருக்கிறான்டா. அப்படியே இந்த பீச்சுக்கு போமா? ஏய் அக்குட்டா பீச் அப்படி இல்லை. சம்ம போட்டாங்க கப்பல் ரேட்டு கேளு. கோகனட் பீச்சா? கோகனட் பீச்சா? கோகனட் ரோடா? டேய் கிளம்பா வாங்கடா. சொல்லுங்க சொல்லிடுங்க. இல்ல இங்க வந்து போட்டோ எடுக்கிறதுக்கே ஒரு 2 மணி நேரம். இந்த ஸ்பாட்டுக்கெல்லாம் வந்தாலே இவங்களுக்கு வந்து ஒரு தனியா ஒரு போட்டோ ஒரு 2 hours. ஐயா ஆமாங்க. நெக்ஸ்ட் பிளான் வேற போனோம். வாங்க போலாம். அப்படியே கிளம்பினே இருப்போம். ஏன்பா கோவலாகர் என்னடா அது பேரு? ஏன்பா வாப்பா சூப்பரா வா. ஒரு போட்டோ ஏன்டா அவனை சாவடிக்கிற? அவனை சாவடிக்க இல்லாம சரி வா. ஒரு பெரிய போட்டோகிராஃபரா இருப்பான் உங்களுக்கு தான். காத்தடிக்கும் தான் பழக்கம் நல்ல ஒரு மாதிரி சாப்பிட்டலாம். அவன் நீ மட்டும்தான் லைக் பண்ணுவேன் எனக்கு தெரியும். போஸ்ட்டுக்கு லைக் பண்ணுவார் அவரு. இல்ல அவன் முடிச்சிட்டான் போனான்றான். இல்ல இப்படி நில்ல ஒரு சரியில்லைன்றான் வந்து. தனுஷே வா வந்தா டால்ஃபின் பார்க்கலாம். வாங்க எல்லாம் கிளம்பி போங்க. அவனை கூட்டு வந்துறேன். டேய் வாடா. இவங்களை கூட்டும் போறதே ஒரு பெரிய விஷயமா. சரி வாங்கடா. டேய் முடிஞ்சுதா இல்லையா பேச்சோம்? ஓய் வேற மாதிரி இருக்குடா இந்த போட்டோ. வேற மாதிரி தான் இது. திருப்பி முன்னாடி வா. அவன மாதிரியே வா. இல்ல ஃபர்ஸ்ட் போட்டோ வா. வேற மாதிரி தான் இருக்குது. இந்த போட்டோ சூப்பரா இருக்குது. இது மாதிரி தான உனக்கு கேட்டேன் நான். டேய் என்ன
இப்படி சொல்லிட்டு அப்படியே அவனே போறேன்னு ஏன்னா அப்படி இழுத்து ப்ரோ. சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கேன். கோகனட் இல்ல ப்ரோ, அது வேற ஏதோ பீச் சொல்லுவாங்க ப்ரோ. அது கோகனட் பீச் இது கிடையாது. கோவானாலே பீச் ஃபுல்லா தென்னை மரமா இருக்கும். அது ஓகே, அது இருக்குதா? ஒண்ணுமே பார்க்கலையே. படத்துலலாம் காட்டாங்கடா. இன்னும் நல்ல பீச்சுக்கு போக போறோம் நம்ம. அந்த மாதிரி பீச்சுக்கு நம்ம போனது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அது பீச்சுக்கு தான் போனோம் நம்ம. ஆமா, ஏர்லி மார்னிங்ல வந்து சன்பாத்ல எடுப்பாங்க அந்த பீச். அவசியம் இல்ல சன்பாத் ஓடலையா? நைட்ல முன் பார்த்தா இருக்குதா? அதுவும் சவுத் தான் போகணும்னு நினைக்கிறேன். சவுத் நம்ம இருக்கிறது நார்த்து கோவா. நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடு மாதிரி தான். என்ன ப்ரோ போட்டிங் போமா ஆட்டு? ஏய் எப்படி இல்ல செல்வா, சம்பளம் போட்டாங்க அந்த போட்டு என்ன வேலைன்னு கேளு. அதான் இரஞ்சா அவன் சம்பளம் பண்ணான், போட்டு என்ன வேலை? ஓடி இருக்கும்போது அப்படியே ஹேங் ஒரு படம் பார்த்துட்டு வந்து மணியில் அப்படியே காலேஜ் ஓடுது மண்ணில. அதான் தீவா வாங்கி போடுவோம். அந்த தீவு தானே காட்டுலையா? வேலை கேட்க. அதான் ப்ரோ கிருஷ்ணா தான் ப்ரோ. நான் கேட்டு போகும்போது வேலை கேட்டு போமா போட்டுலாம். டேய் சொன்ன மாதிரி போயிட வேண்டியது. ஆமா, அதை மட்டும் வாங்கிட்டு ஸ்பிளிட் போட்டு விடு, எல்லாம் ஜிபேல பண்ணிப்பாங்க. அதை வாங்கிட்டு நம்ம வேற நம்ம பாண்டிச்சேரி வந்து கடல்லே போயிடலாம். ஆனா ஆப்போசிட் ஆங்கிள் மட்டும் ஒரு வருஷம் லீவ் சொல்லிருக்கப்பா. ஒரு வருஷத்துக்கு லீவ் சொல்லிட்டு வந்தீங்கன்னா சுற்றி வரலாம் போயிட்டு. நீ லீவ் பண்றியா? நீ தானே ட்ரை பண்ணுவ? அங்கங்க நிப்பாட்டி பொண்ணுங்களை அப்புறம் எத்தனை ஒரு மட்டும் ஃப்ரீ இறக்கி விடாது ட்ரை பண்ணுவேன். டனல்னா வெதுவெதுப்பா இருக்கும்ல, அதான் வெதுவெதுப்பா இருக்குமா? ஆமா, இதை பார்த்தா ஃபோர்ட் மாதிரி தெரியல எனக்கு. ஏதோ பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்குது. எனக்கு ஃபோர்ட் மாதிரி தெரியல, அந்த காலத்து விளையாடி இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதான் செஞ்சி மாதிரி தான் ப்ரோ இருக்குது. செஞ்சியா? ஆமா, செஞ்சில எப்படியா இருந்தது? ஆமா, ஆனா இந்த அளவுக்குலாம் இல்லடா. எத்தனை சுத்தி பாக்குற மாதிரி இருக்குடா விளையாடி. ஏய் பையா, ஃபோக்கஸ் ஆல் பையா. பாத்தியா இல்லையா 3 நாள் இந்திய ஃபோக்கஸ் பண்ணிட்டான். அவன் ஃபோக்கஸே வேற, அவன் பண்ற ஃபோக்கஸே வேற. இதுலடா உள்ள போய் எட்டி பாத்து நிக்கறானே. தெரியல ப்ரோ, ஏதோ கைதி கடைன்னு நினைக்கிறேன். இது வேற கைதியா? இங்க எதுக்குடா கைதி? உள்ள பாட்டில் தண்ணி வந்தவங்கள புடிச்சு போடுவாங்க ப்ரோ உள்ள. ரெக்கார்ட் எக்ஸாம் இது டயலாக் நான் சென்சாரே போட மாட்டேன்டா. இந்த டயலாக் ஸ்போக் பண்ணி நிரஞ்சன் இது நான் சென்சாரே போட மாட்டேன்டா. ஆமா, உள்ள ஏதோ போதா சொரக பாத மாதிரி உள்ள சம்திங் வச்சிருக்காங்க போல. இது ஜெயில்னு நினைக்கிறேன். அதான் ஜெயில் மாதிரி நினைக்கிறேன். அந்த மாதிரி அங்கங்க சந்தா இருக்கு பாரு ப்ரோ. அது இல்ல ப்ரோ, உங்க இங்கிலீஷ் நாலேஜே இல்ல, ஹிந்தி நாலேஜே நாலேஜா? ஹேண்ட் லாங்குவேஜா? ஹேண்ட் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓ ஹேண்ட் லாங்குவேஜா? அப்படி இல்லடா, ஆக்ஷனோட காட்டணும்ல. ஓ அது சொல்லுடா. அவனோட போஸ்ட் வாட்ச் நினைக்கிறான் அவன். யாரு? அவன் நிரஞ்சன். யாரு? அவன் நிரஞ்சன். அவனோட சைன் லாங்குவேஜ் இது. அவன் சைன் லாங்குவேஜ் அவன் தான் தெரியும். அந்த சொல்லுவாங்கல்ல பாம்பின் கான் பாம்பரியும். ஆமா, அது மாதிரி அவன் சைன் லாங்குவேஜ் அவனுக்கு தான் தெரியும். போற போக்கு ஒரு பழமொழியா? ஆமா, அதான் இது போற வகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது நீ சொல்ற மாதிரி. உன் ஃபோன் வச்சு வாங்கி வந்துரு. அதே தான் வச்சுக்கிறான். என்னடா நடந்துனே இருக்கிறோம்? ஆமா, வயசாகி போச்சுடா. ஒரு ட்ராலி வாங்கிட்டு வந்துருமா? கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர். என்ன ப்ரோ சுத்தி வரலாமா? உள்ளே இறங்கலாமா? அங்க போனா வியூ பாயிண்ட் நல்லா இருக்குடா. ஆமாடா, நம்ம இப்படியே போயிட்டு இந்த வியூ பாயிண்ட் வந்து பாத்துட்டு போயிடுவோம்டா. இது எப்படி இருக்கு? கார் பார்க்கிங் தான். ஆமா, அதே தான் வியூ பாயிண்ட் பாத்தீங்க. எடுக்கலாமா? இருக்கலாம், ஒன்றும் தெரியாது. நம்ம அங்கிட்டு இருந்து அங்கிட்டு டோர் போயிடுப்போம். மேலே ஏறி நடந்துடலாம். அதுவே அங்கே இருப்போம். நம்ம அப்படியே ஊந்துடலாம். நாளை நடந்து அப்படி ஊந்துடலாம். ஆமா, அதான் ஆசைப்படுறேன். அதான் ஆசைப்படுறேன் தம்பி. என்ன நம்பி தான் உங்களாம் அமைச்சிக்கிறாங்க, ஞாபகம் இருக்குதா?
என் வேலைக்கு உழ வைக்க பாக்குறீங்க. ஏங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க தமிழ் பசங்க தான். ஆமா ஆமா. நேற்று வரும்போது அப்படித்தான் ஒரு ஹிந்திக்காரர் போய் கஷ்டப்பட்டு ஹிந்தி பேசுகிறேன் என்ன பண்ண வேணும்னு கேட்டாங்க. ஏய் அது மாதிரி நிறைய சம்பவம் நடந்துச்சு எனக்கும். நான் போய் கஷ்டப்பட்டு தெரிஞ்ச இந்தெல்லாம் வச்சு சவுண்ட் நல்லா கேக்குதுப்பா. உள்ள போக மாட்டாங்களா? ஏய் ஏய் இல்ல யாரும் இல்ல இடத்துக்கு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. கட் பண்ணிக்கிறேன். சட்டுன்னு வராதா? ஓ காமெடி. அவன் என் கேமராமேனை உண்மையாவே நான் மிஸ் பண்றேன்டா. கேமரா தானே? ஆமா எடுக்கிறோமோ இல்லையோ பண்றோமோ இல்லையோ அவன் எடுத்துக்கிட்டே இருப்பான், எடுத்து வச்சுப்பான். அது எப்படினாச்சும் நம்ம யூஸ் ஆகும். இப்போ ஒரு டைமிங் செட்ல ஏதோ நம்மள ஒரு காமெடி வரும், அந்த காமெடி போட்டோமா எடுக்கல, அவன் நம்ம எடுக்கல அங்கே எடுத்துட்டான். அவன் எத்த இடமே வேற, நம்மள எடுக்கவே மாட்டான். சொல்ல பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ்காரங்கிட்ட மூச்சு முட்டை ஆமா ஹிந்தியை பேசுறேன் என்ன வேணும்னு சொல்லி தமிழ கேட்டா சட்டாக்கு போச்சு. கேட்டா நானும் திருநெல்வேலி தான்றான். கன்னியாகுமரி. கன்னியாகுமரியா? கன்னியாகுமரி. இது மாதிரி எக்கச்சக்க சம்பவம் இருக்குது இங்க, காமெடி சம்பவம்லாம் இருக்குது. கஷ்டப்பட்டு மூச்சை போட்டு பேச கதை சொல்லுங்க சார் அப்படின்றான். டமால் இருக்குது. பரவாயில்ல ஒரு சில கடையை போயிட்டு பேசவே ஆரம்பிக்கல. என்னப்பா ஒண்ணுங்க மூஞ்சி போட்டு அதான் தமிழன்ஸ். நம்ம மூஞ்சி எடுக்கலாமா? இங்க என்ன இருக்குது? படிக்கிட்டு இருக்கிறான்டா, படிக்கல ஏறி மேல நிக்கலாம்டா. எங்க போனோம்? என்னடா உள்ள போயிருக்கானே? ஐயோ அப்பா, எந்த போட்டோ பார்க்க கூடாது, அவங்க பாத்துறானுங்க வேலையை. ஓப்பனா தானே இருக்குது, ஏன் உள்ள போனாங்க? எங்கிட்டு போறாங்க? மேல போலாம்டா. மேலையா? மேல எதுக்கு ப்ரோ? மேலாம் வேணாம், போட்டோ எடுத்துட்டு வருவோம். அங்க வேணா இந்த இடத்த கவர் படா பீஸ் எல்லாம் கவர் பண்ணி. ஆமா இவன் தொடா பீஸ் எல்லாம் கவர் போட்டா பீஸ் தள்ளிட்டு இருப்பான். வீரோட கவரேஜே வேற. ஆமா